ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம அக்கி ரொட்டி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 கொத்து கறிவேப்பிலை வச்சுருக்கோம். 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை வச்சுருக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6 ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கோங்க, முழு ஜீரகம். இதை எல்லாத்தையுமே மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலை கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அதில் நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. கையிலையும் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாங்க. இது போல் நல்லா உருட்டிட்டு இலையில வச்சு நம்ம தட்டிக்கணுங்க. மெலிசாவே தட்டிக்கலாங்க. இப்போ பாருங்க, நம்ம தட்டி எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சிருக்கோங்க. தவாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம வாழை இலையில் தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே சேர்த்துக்கணும். தவாவில் மேலாக நம்ம இலையை எடுத்தோன்னா அது அழகாக வந்துருங்க. இப்போ நம்ம இது மேலே நம்ம ஆயில் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் செவந்து வந்த பிறகு திருப்பி விட்டுக்கணுங்க.
இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம அடுத்ததுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதுக்கு நம்ம கார சட்னி, பூண்டு சட்னி இது போல் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.